நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி, கடலூரின் முதியோர்களுக்கான முதல் கம்யூனிட்டி ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே. காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே. மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்லுவோமே, மாற்றத்தின் வழிகளை தாடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்லுவோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே. இன்று நம்முடைய கடல்வாணி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மேத்யூ செரியன், தி எக்ஸ் சிஇஓ ஆஃப் ஹெல்பேஜ் இந்தியா. 17 ஆண்டுகளாக முதியோர்களுக்காக உழைத்து பல்வேறு முதியோர்களுக்கான திட்டங்களை அறிவித்து இன்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய அமிக்கஸ் பிரதிநிதியாக, முதியோர்களின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவரை பேட்டி காண நம்முடைய முதியோர் இயக்கத்தினுடைய தலைவி ரஜினிபாய் அவர்கள் பேட்டி காண போகின்றார்கள். இந்த செய்தி கண்டிப்பாக நம்முடைய முதியோர்களுக்கு உதவும் என்பது நிச்சயம். கடல்வாணி வழியாக தற்போது முதியோர்களின் நிலை என்ன? தற்போது முதியோரோட நிலை ரொம்ப நல்லா இல்லை. இந்தியாவில் 11 கோடி முதியோர் இருக்காங்க. அந்த முதியோரில் ஒரு பகுதி சமானம் ஆளுங்க புவராக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, ஹெல்த் கேர் கிடையாது, அப்புறமா அவங்கள குடும்ப ஆளுங்க பார்க்கறதில்ல. அதனால நிறைய பேருக்கு ரொம்ப பாதிக்கப்படுறது. அவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஹெல்பேஜ், முதியோர் நிலையம், கொஞ்சம் என்ஜிஓஸ் இருக்காங்க. நன்றிங்க சார். தங்களுடைய 17 ஆண்டு வேலை செய்யும்போது தங்களின் அனுபவம் என்ன? ரொம்ப அனுபவம் இருக்குது. நாங்கள் நிறைய இடத்துல இந்தியாவில் வேலை பண்ணியிருக்கோம். அல்லாட்டி எல்லா இடத்துல முதியோரோட கண்டிஷன் ரொம்ப புவராக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது. அதில் ஓல்டேஜ் ஹோம்ஸில் எல்லாம் ஒன்று போல் கிடையாது. சில ஓல்டேஜ் ஹோம்ஸில் நல்லா பார்க்குறாங்க, சில ஓல்டேஜ் ஹோம்ஸில் அவ்வளோ நல்லாவும் பார்க்கறதில்ல. அல்லாட்டி குடும்ப
17 வருஷத்தில் நம்ம ஃபேமிலி எடுக்கிற கேரு அது கம்மியாக போயின்னு இருக்குது. இப்போது பசங்க, ஆம்பளை பசங்க இல்லாட்டி பொம்பளை பசங்க எல்லாமே பார்க்கறதில்ல அவங்க அப்பா அம்மாவை. அதனால தாத்தா பாட்டிக்கெல்லாம் ரொம்ப ஸ்திதி ரொம்ப வர்ஸாக போயிருக்கு. 3வது அந்த பென்ஷன், நாங்கள் 17 வருஷமாக ரொம்ப அந்த பென்ஷனுக்காக முயற்சி பண்ணுறோம். அது கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி யூனிவர்சல் பென்ஷன் அட்லீஸ்ட் 2000 ரூபா கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுருக்கோம். அது நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம், கோர்ட்டில் இது பெட்டிஷன் பண்ணியிருக்கோம். அல்லாட்டி எல்லாம் பண்ணிட்டும் இது வரைக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது 1000 ருபீஸ் கூட்டியிருக்காங்க. அல்லாட்டி ஆந்திரா கவர்மெண்ட்டும் 2000 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாட்டி நிறைய கவர்மெண்ட் அப்படி பண்ணுறதில்ல. அதனால முதியோரோட கண்டிஷன் ரொம்ப புவராக தான் இருக்குது. முதுமைக்கு தயாராவது எப்படிங்க சார்? முதுமைக்கு தயாராகிறது அது சின்ன வயசுலே பண்ணுறது உண்டு. நாங்கள் சொல்கிறது 3 செக்யூரிட்டி இருக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, 2வது ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, 3வது இமோஷ்னல் செக்யூரிட்டி. இந்த 3 செக்யூரிட்டிக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணோம், அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்புறமா பசங்களெல்லாம் பார்க்குறம்போது பசங்க உங்களை பார்க்குறா போல் நீங்களும் அவங்கள பார்க்கணும். ஏன்னா வயசானும்போது அவங்க தான் உங்களோட சஹாரா. அதனால நீங்கள் இது பண்ணணும். அதில் தான் இமோஷ்னல் செக்யூரிட்டி வரும். அப்புறமா நீங்கள் எதனா குரூப்ஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, அவங்களும் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அப்புறமா ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணால் தான் அது வயசு காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் இருக்கும். அல்லாட்டி போக போக பணம் இல்லையாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க, பசங்களும் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க. நன்றிங்க சார். உலக நாடுகளுடன் கம்பேர் செய்யும்போது முதியோர்களின் நிலையை கூறுங்கள். வெளிநாடோட கம்பேர் பண்ணுறது கரெக்ட் இல்லை. ஏன்னா அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஜெர்மனி, யூரோப், யூகே எல்லாம் அவங்க ப்ராஸ்பரிட்டி வந்தபோது அவங்கெல்லாம் பென்ஷன் எல்லாருக்கும் கொடுக்க தொடங்கிட்டாங்க, யூனிவர்சல் பென்ஷன் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ எல்லா கண்ட்ரீஸில் யூனிவர்சல் பென்ஷன் இருக்குது, ஹெல்த் கேர் யூனிவர்சலாக இருக்குது. அதெல்லாம் இங்கே இந்தியாவில் கிடையாது. அப்புறமா ஜப்பானை பார்த்தோன்னா ஜப்பானில் பென்ஷனும் இருக்குது, ஹெல்த் கேரும் இருக்குது. அவங்க கல்ச்சரில் பசங்க அவங்கள பார்க்குறதும் உண்டு. அதனால ஜப்பான் ஒரு நல்ல நேஷன். அவங்க ரொம்ப அந்த ஊரில் 30% மேலே முதியோர் இருக்காங்க. அல்லாட்டி அவங்களோட கண்டிஷன் நல்லதாக இருக்குது. அல்லாட்டி சில கண்ட்ரீஸு நம்ம பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் எல்லாம் நம்மளை போல தான் இருக்காங்க. அல்லாட்டி அவங்க டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ரீலங்கா மாத்திரம் கொஞ்சம் பென்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஹெல்த் கேரும் பெட்டராக இருக்குது. அவங்க எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் இஸ் ஆல்சோ பெட்டர். ஸோ ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி நல்ல நேஷன். அல்லாட்டி வெளியூரோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப கரெக்ட் இல்லை. நன்றிங்க சார். உங்களுடைய 17 ஆண்டுகளில் முதியோர்களுக்கு என்ன மாற்றத்தை செய்தீர்கள்? நிறைய காரியம் செய்திருக்கோம். ஒரு காரியம் செய்திருக்கோம். நாங்கள் எங்கள் எஃபர்ட்ஸ்னால மொபைல் ஹெல்த் கேரு அது இதெல்லாம் பண்ணி ஹெல்த் கேர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்புறமா நீங்கள்லாம் கடலூரில் பாலியேட்டிவ் கேர் பண்ணதுனால நிறைய இடத்துல பாலியேட்டிவ் கேர் தொடங்கியிருக்காங்க. அதனால் டெர்மினலி இல் ஆளுங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் நடக்கிறது உண்டு. அல்லாட்டி பென்ஷன் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கோம், அஜிடேஷனும் பண்ணியிருக்கோம். அல்லாட்டி அதில் பென்ஷன் சில ஸ்டேட்ஸில் ஏறி இருக்குது. அல்லாட்டி மொத்தம் கண்ட்ரியில் பென்ஷன் இப்போ அதே ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் எங்களோட ஃபெயிலியரு. 3வது நாங்கள்
ஸ்கூல்லெல்லாம் போய் வேல்யூ எஜுகேஷன் பசங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். அல்லாட்டி எவ்வளோ பசங்க அது வேல்யூ பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. அது மெஷர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் 17 வருஷத்தில். அது எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஹெல்த் கேர் தான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு, மற்ற இதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை. நன்றிங்க சார். முதியோர்களை பற்றி சமூகம் என்ன சார் நினைக்கிறது? சமூகம் முதியோரை பற்றி முந்தி காலத்தில் ஸ்ரவன் இருந்தார், ஸ்ரவன் அவரோட பேரண்ட்ஸை பார்த்தாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் கதை இருக்குது. அல்லாட்டி இந்த காலத்தில் ரியல் கதை என்னென்னா ஆளுங்க பார்க்கறதில்ல. நிறைய வயசானவங்களை ரோட்டில் தள்ளி விடுறாங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸில் ட்ராப் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நடக்கிற கதை. அதனால் அவங்க யோசிக்கிறது முதியோர் ஒரு பாரம், நம்ம இந்த பாரத்தை எப்படி வேணால் தள்ளி விடணும் வீட்டிலேருந்து. அதுதான் மெயின் சொசைட்டியில் நடக்கிறது. இல்லாட்டி கொஞ்சம் பசங்க பார்க்குறாங்க, அது கொஞ்சம் மைனாரிட்டி ஆகிப்போச்சு. அதனால தான் இப்போது ரொம்ப எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கு. நன்றிங்க சார். ஹைகோர்ட்டில் நீங்கள் அமைக்குஷாக இருக்கிறீர்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கு என்ன வலியுறுத்தினீர்கள்? ஆமாம், ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் அமிக்கஸாக இருக்கிறேன். அதில் நாங்கள் 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் கோர்ட்டுக்கு. ஒன்று, யூனிவர்சல் பென்ஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுவும் 2000 ரூபா கொடுக்கணும். அப்புறமா ஹெல்த் கேர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அட்லீஸ்ட் 10 ஜீரியாட்ரிக் பெட்ஸ் இருக்கணும். அப்புறமா டாக்டர் இருக்கணும், ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கணும். இது 2வது. 3வது நாங்கள் கேட்டது எல்லா முதியோருக்கும் அவங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இப்போ இந்த தாமரைக்குளம் போல் ஒரு மாடல் ஓல்டேஜ் ஹோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கணும். நம்ம தேசத்தில் 707 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த 707 டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு தாமரைக்குளம் இருந்தால், 707 தாமரைக்குளம் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஒரு இதாக வரும். அது 3வது. இது 4வது நாங்கள் சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட்டு எல்லா வருஷம் எல்லா பென்ஷனர்ஸ்க்கும் இன்ஃப்ளேஷன் கொடுக்கணும். இப்போ பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு பென்ஷன் ஏற்றி கொடுக்குறாங்க. பியூரோக்ராட்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு பென்ஷன் கூட்டுறாங்க. அது இன்ஃப்ளேஷன் பிரகாரம் எல்லா வருஷம் கூட்டி தான் கொடுக்குறாங்க. அல்லாட்டி முதியோருக்காகனா இன்ஃப்ளேஷனே கிடையாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி கொடுக்குற 200 ரூபா இப்போது 200 ரூபா கொடுத்துட்டே இருக்காங்க. இது 4வது பாயிண்ட்டு. எல்லா இதுவும் we call it as index. Pension indexing should be done so that எல்லா வருஷம் கூட்டி கொடுக்கணும். அது கொடுக்கலையாட்டி நாம் 10 வருஷம் அப்புறமா மீட் பண்ணால் அதே பென்ஷன் இருக்கும். அதனால் we should be indexing. இந்த 4 பாயிண்ட்டு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு கொடுத்தோம். கோர்ட் அது ஜட்ஜ்மெண்ட்லேயும் போட்டிருக்காங்க. அப்புறமா கோவிட் பாதிக்கப்பட்டது. கோவிடில் நாங்கள் கோர்ட்டுக்கு 3-4 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். எல்லா ஓல்டேஜ் ஹோம்ஸில் நீங்கள் போய் வேக்சின் கொடுக்கணும். அப்புறமா எல்லாருக்கும் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் பிபிஇ கிட்ஸு, மாஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும். 3வது பாயிண்ட்டு, எல்லோரும் சும்மா சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லி இது கொடுக்கூடாது, எல்லோரும் போய் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா பொலிட்டீஷியனும் எல்லாமே பியூரோக்ராட்ஸு நம்ம கண்ணுக்கே பார்க்க முடியல, அவங்க எங்கே போயிட்டாங்களேன்னு எனக்கு தெரியல. அவங்க அதனால் கோவிடுக்கு அவங்க எல்லா ஓல்டேஜ் ஹோம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு கோர்ட்டுக்கு அந்த டைம்லையும் கொடுத்தோம். நன்றிங்க சார். கடைசி காலத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ என்ன வழிகள் சார்? கஷ்டம் இல்லாத வாழணுமானா நான் முந்தியும் சொல்லியிருக்கேன், சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணோம், அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, அப்புறமா
மற்றவங்க கூட கூடி ஒரு கூட்டுறவு அல்லாட்டி ஒரு குரூப்பு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அப்படி பண்ணி சோஷியல் கனெக்டடாக இருக்கணும். அல்லாட்டி சிட்டியில் இருந்தால் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மீட் பண்ணணும். உங்களுக்குள்ளே உங்கள் பர்த்டே கோஷிக்கணும், அல்லாட்டி வேறு எதனா பண்ணணும், ஆக்டிவிட்டி பண்ணால் தான் இது. சும்மா ஒரு ரூமில் பூட்டி இருந்தால் உங்களுக்கு லோன்லினஸ் வரும். அப்புறமா லோன்லினஸ்ஸுக்கு சேர்த்து உங்கள் பிபி, சுகரு எல்லாம் ஏறிடும். அதனால கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தான், அதனால தான் நாங்கள் சொல்கிறது ஆக்டிவ் ஏஜிங். சந்தோஷமாக இருக்கணுமானா ஆக்டிவ் ஏஜிங் பண்ணால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றிங்க சார். தீராத நோய் உள்ளவர்களுக்கு வலி இல்லாமல் இருக்க என்ன வழி சார்? தீராத நோய் இருந்தால் பாலியேட்டிவ் கேர் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா யாருக்கு நோய் வரும் யாருக்கு நோய் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நோய் வந்துட்டனா பாலியேட்டிவ் கேரு பண்ணால் தான் அதோட இது வரும். ஏன்னா நம்ம பிறந்தா என்றைக்கானா இறந்தும் போனோம். அல்லாட்டி அந்த இறந்து போகிற முன்னாடி உங்கள் லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமானா பாலியேட்டிவ் கேர் தான் அதோட ஒரு சொல்யூஷன். அதில் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணால் ஆளுங்களோட 100 ஆயுசு என்ன வேணால் இருக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். நன்றிங்க சார். ஒரு கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறோம். முதியோர்களின் உரிமை என்பது எதை கூறுவீர்கள் சார்? முதியோரோட உரிமைக்கு நம்ம ஒன்று தான் பண்ண முடியும், ஒரே ஒன்று. நம்மளோட பசங்களுக்கு எதனா நம்ம சொசைட்டியோட வேல்யூஸ் கொடுக்கணும், அவங்க கேர் பண்ணணும், சொசைட்டியை கேர் பண்ணணும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு யூனிவர்சல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அம்மா அப்பாவுக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொசைட்டிக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அப்படி யூனிவர்சல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும் வாசுதேவ குடும்பம். அந்த வாசுதேவ குடும்பத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு, யூனிவர்சல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் அது நடக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். சார், இப்போ தற்போது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறுங்கள். அதிலிருந்து இளைஞர்களுக்கு என்ன கூறுகிறீர்கள் என்று விளக்கமாக கொஞ்சம் தயவுசெய்து கூற வேண்டும். நான் பிறந்தது கேரளாவில், அப்புறமா படித்தது சென்னையில் தான் படித்தேன். சென்னையில் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ராஜஸ்தானில் போய் பிட்ஸ் பிலானியில் படித்தேன் என்ஜினியரிங் படித்தப்புறம் இப்படி ஒரு என்ஜினியரிங் வேலையும் பண்ணியிருக்கேன். அப்புறமா நாங்கள் பார்த்தம்போது சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இறங்கி முதல்ல சின்ன சில்ட்ரனுக்காக தான் வேலை பண்ணது. முதல்ல அது அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட இதெல்லாம் எடுத்து, அல்லாட்டி போக போக கொஞ்சம் வருஷம் பின்னாடி ஹெல்பேஜ் என்னை கூப்பிட்டாங்க இப்படி ஆர்கனைசேஷனோட சிஇஓ ஆகிறதுக்கு. அப்படி தான் நான் ஹெல்பேஜுக்கு வந்தேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பா அலைவாக இருந்தார். அப்பா கிட்ட கேட்டேன் ஹெல்பேஜில் போய் வேலை பண்ணலாமான்னு. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப நாள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இப்போ வயசாச்சு, வயசானவங்களுக்கு கொஞ்சம் பண்ணால் நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், நீங்கள் பண்ணுங்கன்னு. அது கூட ஒரு வருஷம் அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அம்மா அதுக்கு முன்னாடியே இறந்து போயாச்சு. அதனால் ரொம்ப நாள் அப்பா அம்மாலாம் கிடையாது. அல்லாட்டி இந்த முதியோர் தான் என்னோட அப்பா அம்மா,
தாத்தா பாட்டி எல்லாம் என் முதியோர் தான். அதனால இந்த ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கு. அதனால் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறமா எல்லா இடத்துல கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா இடத்துல முதியோரோட ஸ்திதி ஒன்று தான். அல்லாட்டி பசங்கள்கிட்ட என்ன சொல்லணுன்னா, அவங்க கொஞ்சம் அப்பா அம்மாவை காத்துக்கிறதுக்கு ஒரு பாசம் இருக்கணும், ஒரு இது இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அவங்கள வளர்த்துறது, அவங்க தான் அவங்கள படிக்கிறது. அதனால் ஒரு ஈவன் ஒரு கடன் வீட்டை போல் தே ஷுட் பி ட்ரைங் டு லுக் ஆஃப்டர் தெம். ஸோ மை மெசேஜ் இஸ், if you don't look after your parents, then your children are also watching you. They will also not look after you. So you will have to look after them. அதனால எல்லாருமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணி அப்பா அம்மாவை தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அல்லாட்டி இந்த சொசைட்டி கொஞ்சம் போனால் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி ஆகிடும். அதில் சந்தோஷமே வராது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் வேணும், உங்களுக்கு இஃப் யூ நீட் ஹாப்பினஸ், தென் யூ நீட் டு டூ திஸ். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே இன் லைஃப் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் வே ஆஃப் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹாப்பி. லுக் ஆஃப்டர் யுவர் ஓன் பேரண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா கசமா கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் எ யங் ஏஜ், அண்ட் வி ஹோப் திஸ் ப்ரோக்ராம் வில் ஹெல்ப் இன் பீப்புள். இந்த நேரத்தை பயன்படுத்தி எங்கள் கூட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கு எங்களுடைய கடல்வாணி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.